இப்போ வந்து நம்ம கறிப்பலா பிரியாணி வந்து பண்ண போறோம். ஆக்சுவலா கறிப்பலாக்காய் வந்து வருஷம் பூரா கிடைக்கக்கூடிய, சீசன் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான். அது வந்து கேரளாவில் ஃபேமஸ்ஸு. நம்ம வந்து இப்போ இங்கே நம்ம இதில் வந்து இப்போ ஒரு பார்ட்டி வந்து கஸ்டமர் கேட்டு இருக்கிறதுனால நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பிரியாணிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே பிடித்த உணவு. சின்ன ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் பிரியாணி தான் சாப்பிட்றாங்க. அது வீட்டில் அதிகமாக அந்த கறிப்பலா பிரியாணி செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தி. நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த கறிக்கு பலாக்காயை ஃபஸ்ட்டு வந்து செருகி எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்குறோம். மற்றபடி நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நீ செய்ய போகிறோம். நம்ம வந்து எப்போவுமே வந்து ரீஃபண்ட் ஆயில், கிரவுண்டட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். கிரவுண்டட் ஆயில், நெய் 2 தான் நம்மளுது. அந்த இது யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். அடுத்தது வந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு 5 கிலோ பலாக்கா பிரியாணி பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாங்கிறதுல நம்ம அடுத்து வெள்ளை பூண்டு போடுறோம். பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், பூண்டு போட போகிறோம். வெங்காயம் போட்டு, வெள்ளை பூண்டு போட்டு, இஞ்சி போட்டோம். இஞ்சி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பட்டைக்கிழங்கு போடுறோம். பட்டைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சிருந்தது நல்லா மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைச்சி போடுறோம். அடுத்தது மிளகாத்தூள். சில கலருக்காக காஷ்மீர் சில்லி போட்டு போடுறோம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் அடியில் பிடிக்காது. பலாக்காய் வந்து நம்ம ஆயில பொரிச்சு எடுத்தது இப்போ நம்ம உள்ள போடுறோம்.
இப்போ கறிப்பலா பிரியாணி தம் அடிக்க போகிறோம்.